இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொதுக்காலத்தின் 29ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறன்று நமக்கு திருஅவையால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி நம்மை எதற்கு சிந்திக்க அழைக்கிறது என்றால், பெர்சிவரன்ஸ் இன் பிரேயர், விடாமுயற்சி, விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து ஜெபிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. அதுவும் குறிப்பாக இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு விதவை பெண், கணவனை இழந்த ஒரு பெண் தன் நீதிக்காக ஒரு அரசனிடம் செல்லுகின்றாள். அந்த அரசன் கடவுளை பற்றிய பயம், அக்கறை இல்லாதவன், மக்களை பற்றியும் அக்கறை இல்லாதவன். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் நிச்சயமாக யாருடைய காதுக்கும் செவி கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த நபரையும் தொடர்ந்து தொந்தரவு செய்தால் இவளுடைய தொந்தரவு தாங்க முடியவில்லை என்று கருதி அவளுடைய தேவை என்ன என்று அறிந்து அவளுக்கு நீதி செய்யக்கூடும். ஆகவே ஒரு கடவுளை பற்றி அக்கறை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத, மனிதரை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு மனிதனே தொடர்ந்து தொந்தரவை தாங்க முடியாமல் கேட்பதை கொடுக்கிறான் என்றால், தந்தையாகி கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சிந்தித்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஆக இதை சிந்திப்பதற்காக 4 நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகளை எடுத்திருக்கின்றேன். அந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக பார்த்து ஒவ்வொன்றிலும் எப்படி உறுதிப்பாட்டோடு நிலைத்த தன்மையோடு நாம் இருப்பது என்பதை எண்ணியவர்களாக இன்றைய நாளில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக புனித மோனிகா இவர்கள் புனித அகுஸ்தினாருடைய தாய். ஆனால் இந்த அகுஸ்தினார் சிறு வயதில் என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது, விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியவராக, இந்த உலக இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக, கடவுளை பழிக்கக்கூடியவராக, அதுவும் கிறிஸ்தவர்கள் இல்லாத கடவுளை வழிபடுகின்றார்கள் என்ற விமர்சனங்களை வைத்தவராக, வேற்று வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடியவராக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் இந்த அகுஸ்தினார். இந்த அகுஸ்தினாருக்காக அவர் தாய் பல ஆண்டுகள் ஜெபிக்கின்றார். எத்தனை ஆண்டுகள் என்றால் 30 ஆண்டுகள் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த 30 ஆண்டுகளில் அவரில் ஏதாவது மாற்றம் தென்பட்டதா என்றால் எந்த மாற்றமும் தென்படவில்லை. ஆகவே அவரை பார்த்த குருக்களும் பரிதாபப்படுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஏன் இவ்வாறு தொடர்ந்து உங்கள் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னாள், கடவுளுக்கு ஆன்மாவை மீட்பது வெகு தொலைவில் இல்லை, அது அருகில்தான் இருக்கிறது, அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவளாக தொடர்ந்து ஜெபிக்கின்றாள். 31வது வயதிலே அகுஸ்தினார் அக்வினாஸ் என்ற ஆயரை சந்திக்கின்றார். ஆயருடைய மறைவுரையை கேட்கின்றார், அவரோடு பேசுகின்றார், மனமாற்றம் கொள்ளுகின்றார், குருவாக மாறுகின்றார், அதன் பிறகு ஆயராக மாறுகின்றார். இன்று பல குருக்களாக மாறுகின்ற இளைஞர்கள் அவருடைய எழுத்துக்களை வாசித்து படித்து தியானித்துதான் பலவிதமான இறையியல்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே கடவுள் நம்பிக்கை இல்லாதிருந்த ஒருவரை கடவுள் நம்பிக்கை உள்ளவராக மாற்றியது மட்டுமல்லாமல் அந்த கடவுளுடைய வார்த்தையை இந்த உலகம் முழுவதும் பிரதிபலிக்கக்கூடியவராக மாற்ற வல்லமை மிக்கதாக இருந்தது அந்த தாயினுடைய உறுதியான அந்த நிலைப்பாடும் அந்த ஜெபமும் தான். ஆகவே எந்த ஒரு சூழலிலும் விடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு நிகழ்வு நாம் பார்க்க வேண்டும் என்றால், சைனா நாட்டிலே இருக்கின்ற பேம்பு என்ற ஒரு மரம், அதாவது விவசாயிகள் இதை நடுவார்கள், நட்டு அதற்கு தேவையான உரத்தை போடுவார்கள், நீர் பாய்ச்சுவார்கள், தேவையானவற்றை எல்லாம் செய்வார்கள். ஆனால் மேற்பகுதியிலே எந்த மாற்றமும் தெரியாது. இதை நட்டு வளர்ப்பவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கக்கூடும், என்ன டெய்லி போயிட்டு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஆனால் ஒன்றுமே ஒரு விளைச்சலுமே இல்லையே என்று. ஓராண்டிற்கு பலன் இருக்கிறதா என்றால் இல்லை, ஈராண்டிற்கு பலன் இருக்கிறதா என்றால் இல்லை, 3-4 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பலனும் அவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் 5வது ஆண்டில் என்ன நடக்கிறது என்றால், சில வாரங்களிலே அது 80 அடி உயரத்திற்கு வளர்ந்து செல்லுகிறது. அப்படி என்றால் அந்த பேம்பு என்ற மரம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தனக்கான
அந்த வளர்ச்சிக்கான தேவையானவற்றை மண்ணுக்கடியிலே தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வேர்களை ஆழப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுபோன்றுதான் கடவுளிடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் சில நேரங்களில் நாம் கேட்பதை கொடுப்பதில்லை தான். ஆனால் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது நமக்கு தேவையோ அப்பொழுது கொடுப்பார். நாமும் பொறுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற ஒன்றாக பார்க்கின்றோம். மூன்றாவது நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது நிக் விஜிக் என்ற ஒரு நபர். இவரை நீங்கள் பல நேரங்களிலே சமூக ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் இயேசுவை பற்றியும் மற்றவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், யார் வேண்டுமானால் வெற்றி பெறலாம் என்று மேடை எங்கும் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். இவர்களுக்கு கைகள் இல்லை, அதுபோன்று கால்களும் இல்லை. ஆனால் அவர் விசுவாசத்தை என்றைக்குமே விட்டது இல்லை என்பதுதான். ஆக சிறு வயதிலே பலர் அவரை ஏளனம் செய்கின்றார்கள். அவரும் மனமுடைந்து போகின்றார். தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார். காரணம் என்ன? கரங்களும் இல்லை, கால்களும் இல்லை, எப்படி நான் வாழ்வேன் என்ற ஒரு கேள்வியோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபர் ஜெபிக்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றார். தன்னுடைய வாழ்வுக்கு நிச்சயமாக கடவுள் ஒரு பர்பஸ் வைத்திருப்பார் என்று எண்ணுகின்றார். ஆகவே கடவுள் எனக்கு கைகளையும் கால்களையும் கொடுக்காவிட்டாலும் தைரியத்தை கொடுத்திருக்கின்றார், வலிமையை கொடுத்திருக்கின்றார் என்று நம்புகின்றார். அந்த அடிப்படையிலேயே அவர் என்ன செய்கின்றார்? நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளுகின்றார். பலவிதமான உடற்பயிற்சிகளும் பலவிதமான சாகசங்களையும் செய்கின்றார். எப்படி? தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படுகின்றார். அவர் இன்று தனது நம்பிக்கையை, கடவுள் மீது நம்பிக்கையை அவர் உலகெங்கும் சென்று பறைசாற்றுகின்றார். அவர் சொல்லுகின்றார், If God can use a man without arms and legs, he can use you too. கடவுள் ஒரு மனிதனை தனக்கென்று கால்கள் இல்லாத, கைகள் இல்லாத நபரை பயன்படுத்த முடியும் என்றால் உங்களையும் கடவுள் பயன்படுத்துவார். ஆகவே வலிமையுடன் இருங்கள், அவரை நம்புங்கள், அவரில் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள், விடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். வாழ்க்கை பல நேரங்களிலே போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் கடவுள் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை இது கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் பல நேரங்களிலே பல குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கும். நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை கொஞ்சமாக ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் பிரச்சனைகள் வந்தவுடனே கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை இழந்துவிட்டு எல்லாம் முடிந்து விட்டது, கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழுகின்ற நமக்கு இன்னொரு நிகழ்வு எதை வெளிப்படுத்துகிறது என்று சிந்தித்து பாருங்கள். அதாவது ஒரு கத்தோலிக்க கணவன் மனைவி இருவரும் பிரிந்து 20 ஆண்டுகள் கழித்து சேர்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஜிம் மிக்கேல் என்ற இருவர் கணவன் மனைவி. ஆக இவர்கள் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள். ஒரு கட்டத்திலே தங்களுக்குள் அன்பு இல்லை, இனி நாம் சேர்ந்து வாழ முடியாது என்று இருவரும் பிரிந்து செல்லுகின்றார்கள். ஆனால் ஜிம் அந்த கணவரால் அதை விட்டுக் கொடுக்க முடியவில்லை. அவர் அவரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை. மாறாக தொடர்ந்து கடவுளுக்கு ஜெபிக்கின்றார். நற்கருணைநாதர் முன்பாக அமர்ந்து ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்றார் என்றால், ஆண்டவரே, நான் என்னுடைய மனைவியினுடைய இதயத்தை மாற்ற முடியாது, ஆனால் உம்மால் கூடும். அதை போன்று எதை மாற்ற வேண்டும் என்று உம்மிடம் நான் கேட்கவில்லை. மாறாக எங்களுடைய திருமணம் தொடர்ந்து உன் முன்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த திருமணம் அழிந்துவிடக்கூடாது, ஓய்ந்துவிடக்கூடாது என்று அவர் ஜெபிக்கின்றார். இந்த ஜெபமானது 20 ஆண்டுகள் ஜெபிக்கின்றார். இந்த ஜெபத்தின் பொழுது என்ன நிகழ்கிறது என்றால், அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. அதுவரை கோபமாக இருந்த மனிதர் அதன் பிறகு பொறுமை உள்ளவராக மாறுகின்றார். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக மாறுகின்றார். மன்னிக்கக்கூடிய மனிதராக மாறுகின்றார். வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் படிப்படியாக நிகழ விசுவாசம் ஆழப்படுத்தப்படுகின்றது. ஒரு கட்டத்திலே அவரை விட்டு பிரிந்து சென்ற மனைவி அவரை தேடி வருகின்றார். இருவரும் மீண்டும் ஒரு குருவானவரிடம் சென்று மாலை மாற்றிக்கொண்டு தங்களுடைய திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு தங்களுடைய குடும்ப வாழ்வை மீண்டும் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளை நிதானமான நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்முடைய இதயங்களை பொறுமையுள்ளதாக, அமைதியுள்ளதாக மாற்றுகின்றார். இங்கே இவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து தங்களை மாற்றிக்கொண்டு கடவுளுக்கு முன்பாக தாங்கள் ஒப்பு கொடுத்த
அந்த வாக்குறுதியை மீண்டும் புதுப்பித்தவர்களாக தங்களுடைய வாழ்வை ஆரம்பிக்கின்றார்கள். ஆக எந்த திருமணமும் கடவுளுக்கு முன்பாக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அது நிறைவை நோக்கி செல்லுகிறதை ஒழிய பிரிவை நோக்கி செல்லுகிறது அல்ல. காரணம், மனிதனுடைய பொறாமை தற்பெருமையை விட ஜெபம் வலிமை வாய்ந்தது. எந்த சூழலிலும் லவ் தட் நீல்ஸ் கேன் ஸ்டாண்ட் அகெயின், அன்பு, தாழ்ச்சி உள்ள கொண்ட அன்பு இருந்ததென்றால் அங்கே அன்பு நிலை பெற்றிருக்கும். தாழ்ச்சி இல்லாத அன்பு இருந்தால் அது நிலை பெற்றிருப்பது கடினம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு சில கேள்விகள் நம்மை நோக்கி எழுப்புவோம். அந்த கணவனை இழந்த பெண் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்தாலோ அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மீது உறுதியான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றோமா? கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? அதுபோன்று புனித மோனிகாவை போன்று உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றீர்களா? அந்த பேம்பு மரத்தை பற்றி பார்த்தோம். அதில் பொறுமை மிகவும் தேவையானது. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நான் ஜெபிக்கின்றேன், கடவுள் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது செய்யட்டும் என்ற பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய மனம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கின்ற பொழுது நிக் தன்னுடைய கைகளும் கால்களும் இல்லாத சூழல் கூட தன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றிக் கொண்டு நான் மாற்ற முற்படுகின்றேனா? எங்களுடைய திருமணத்தில் பிரச்சனை இருக்கின்ற பொழுது ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறி எங்களுடைய திருமணத்தை மீண்டும் உடைக்காமல் ஒருவர் மற்றவருக்காக, கணவர் மனைவிக்காக, மனைவி கணவருக்காக ஜெபிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். காரணம் என்னவென்றால், ஜெபம் தாமதப்படுத்தப்படுகிறது என்றால் கடவுள் நம்மை மறுத்து விட்டால், மறுதளித்து விட்டார் என்ற அர்த்தமல்ல. மாறாக நமது தேவைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அதை பொறுமையுடன் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அன்புக்குரியவர்களே சிந்தித்தவர்களாக ஆண்டவர் கரத்திலே ஒப்புப்படுத்தி மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உறுதியான நிலைப்பாட்டோடு எங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து உம்மையை அண்டி வாழவும், உம்மையே எங்களுடைய இதயத்தில் தாங்கி வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக